வெல்கம் டு அவர் சேனல் ஃப்ரெண்ட்ஸ். இந்த நாள் இனிய நாளாக அமைய வாழ்த்துக்கள். இன் திஸ் வீடியோவில் அனதர் ஒன் வெரி பிக் ஃப்ரீ ஏர்ட்ராப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி பார்க்க போகிறோம். காயினுடைய நேம் வந்து பார்த்தீங்கன்னாக்க சைபர்டாஜ். இந்த காயினுக்கான ஏர்ட்ராப் ஆப்பர்ச்சுனிட்டியை பற்றி முழுசாக பார்க்குறதுக்கு முன்னாடி இந்த காயினுடைய டீட்டெயில்ஸை பற்றி கொஞ்சம் டிஸ்கஸ் பண்ணிடலாம். ஸோ இந்த காயின் வந்து பார்த்திங்கனாக்க சொலானா பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு மீம் காயின் தான். பட் இந்த காயினுக்கு வந்து சம் யூட்டிலிட்டிஸ் இருக்குது. ஸோ ஒரு யூட்டிலிட்டிஸ் கொண்ட ஒரு முக்கியமான மீம் காயின், ஓகேங்களா? ஸோ என்ன மாதிரியான யூட்டிலிட்டி வந்து இந்த காயினுக்கு கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத நான் அடுத்து வந்து ப்ரீஃபாக நான் எக்ஸ்பிளைன் பண்ணும்போது உங்களுக்கு நான் எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். ஸோ மெயினான விஷயம் என்ன அப்படின்னாக்க யூட்டிலிட்டி கொண்ட ஒரு முக்கியமான சொலானா பிளாக் செயினில் ரன் ஆகக்கூடிய ஒரு மீம் காயின், ஓகேங்களா? இந்த காயினுக்கான சப்ளை வந்து பார்த்திங்கன்னா ஜஸ்ட் 1 பில்லியன் தான் காயினுக்கான டோட்டல் சப்ளை. இந்த காயினுக்கான ட்ரஸ்ட் ஸ்கோர் வந்து பார்த்திங்கனாக்க 99% இன் த ட்ரஸ்ட் ஸ்கோர், ஓகேங்களா? காயினுக்கான கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்திங்க அப்படின்னாக்க 0.0072 போயிட்டுருக்கு, ஓகேங்களா? நியர்லி நம்ம நாட்டு காசுக்கு நீங்கள் கால்குலேட் பண்ணிங்க அப்படின்னாக்க ஒரு 60 பைசாவிலேருந்து 70 பைசாக்குள்ளே நம்மளுக்கு ரேட் வரும், ஓகேங்களா? 62 அப்ராக்சிமேட்டாக வந்து ஒரு 65 பைஸ்னு வச்சுக்கோமே. 65 பைசாவுக்கு வந்து காயினோட ப்ரைஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ் இருக்குது, ஓகேங்களா? ரைட். ஸோ இந்த காயினுக்கான டோட்டல் மார்க்கெட் கேப் வந்து $7.26 மில்லியன் மார்க்கெட் கேப் கொண்ட ஒரு காயின். ஸோ காயினுக்கான லைவ் ட்ரேடிங்ஸ் வந்து நீங்கள் பார்த்துக்கலாம், ஓகேங்களா? டெக்ஸ்ட் டூலில் அவைலபிள் இருக்குது, ஓகே? டெக்ஸ்ட் டூல்லேயும் அவைலபிள் இருக்குது. அடுத்து வந்து பார்த்தீங்கன்னாக்க இந்த காயின் வந்து காயின் மார்க்கெட் கேப்பில் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்களா சார் அப்படின்னாக்க சிஎம்சியில் வந்து ரீசெண்டாக தான் வந்து பார்த்தீங்கன்னா காயின் வந்து லிஸ்ட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ சிஎம்சிலேயும் வந்து பார்த்தீங்கன்னாக்க காயின் வந்து லிஸ்ட் ஆகிடுச்சு, ஓகே? நீங்கள் செக் பண்ணி பார்க்குறதுனாக்க செக் பண்ணி பார்த்துக்கலாம். ஸோ காயினுடைய கரண்ட் ப்ரைஸ் வந்து பார்த்தீங்கன்னாக்க 0.007259, ஓகே? ஸோ இந்த காயினுக்கான டோட்டல் டீட்டெயில்ஸ் வந்து இங்கே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. காயினுக்கான சப்ளை ஜஸ்ட் 1 பில்லியன் தான் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ நோட் இட் த பாயிண்ட். ரொம்ப முக்கியமான பாயிண்ட் இது. காயினுக்கான சப்ளை வந்து ரொம்ப கம்மியான சப்ளை, ஓகே? கண்டிப்பாக இந்த காயினோட ப்ரைஸ் வந்து மிக விரைவில் வந்து ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து நம்ம எதிர்பார்க்கலாம், ரைட்டா? ரைட். இப்போ இந்த காயினுக்கான ஏர்ட்ராப் ஆப்பர்ச்சுனிட்டி வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க, ஓகேங்களா? ஸோ இதில் எப்படி நம்ம பார்ட்டிசிபேட் பண்ண போகிறோம், என்ன மாதிரியான ஏர்ட்ராப் கொடுத்துருக்காங்க அப்படிங்கிறத பார்க்கலாம் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஒரு ஃபோனுக்கு ஒரு லிங்க்கு தான் யூஸ் பண்ணணும், நீங்கள் ஒரு இமெயில் ஐடி தான் யூஸ் பண்ணணும், ஓகேங்களா? ரைட். இந்த காயினுக்கு ஏர்ட்ராப் வந்து மொத்தம் 9 லெவல் டெப்த்தில் கொடுக்குறாங்க. 9 லெவல் டெப்த்து டியர் ஃப்ரெண்ட்ஸ். இந்த 9 லெவலில் எங்கள் ஐடி விழுந்தாலும் சரி தான் உங்களுக்கு 1000 C பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது ரொம்ப முக்கியமான பாயிண்ட்டு. ஸோ 9 லெவல் டெப்த்துங்கும் பொழுது கண்டிப்பாக மேசிவாக நம்ம ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கும், ஓகேங்களா? ஸோ வாரியர் ஆஃப் த சைபர்டாஜ் ஆர்மி, டுடேஸ் we enter the next phase of our journey, a phase that will take us from 7 million market cap to 100 million market cap and beyond. இப்போ காயினோட மார்க்கெட் கேப் உங்களுக்கு நான் காமிச்சேன், 7 மில்லியன் மார்க்கெட் கேப்பில் இருக்குது. ஸோ இப்போ கரண்ட் மார்க்கெட் கேப்லேருந்து 100 மில்லியன் மார்க்கெட் கேப் கொண்டு போகிறது தான் வந்து பார்த்தீங்கன்னா இவங்களுடைய அடுத்த டார்கெட். அப்போ $100 மில்லியன் மார்க்கெட்டுக்கு போணுச்சு அப்படின்னா காயினோட ப்ரைஸ் என்னவா இருக்கும் அப்படின்னாக்க $0.1 வந்து ரீச் ஆகும். $0.1 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கிறாங்க. இப்போ காயினோட ப்ரைஸ் $0.007 இருக்குது. 0.007லேருந்து $0.1 வந்து ஃபஸ்ட்டு டார்கெட் வைக்கிறாங்க, ஓகேங்களா? ஸோ the 9 level referral systems for airdrop rewards is officially live and this is your momentum to rise, ஓகேங்களா? Key details of the airdrop referral system. Total airdrop token வந்து 1% of Cyberdodge, அதாவது 1 பில்லியனில் 1% வந்து பார்த்தீங்கன்னாக்கா 10 மில்லியன், அதாவது 1 கோடி காயின். ஸோ 1 கோடி காயின் வந்து ஏர்ட்ராப்பில் வந்து நம்மளுக்கு கொடுக்க போகிறாங்க. இப்போது இந்த 1 கோடி காயின்ஸில் வந்து பார்த்திங்கன்னா வித்ட்ராவல்ஸ் வந்து எப்போ கொடுப்பாங்க அப்படின்னாக்க டோக்கன்ஸ் வில் பி டிஸ்ட்ரிபியூட்டட் இன் 90 days, 90 நாட்களில் வந்து உங்களுக்கு 90 நாள் இல்லை அதுக்குள்ளே கூட கொடுக்கறதுக்கான வாய்ப்புகள் இருக்குது. ஸோ மேக்ஸிமம் 90 days. அல்லது when we hit 100 மில்லியன் மார்க்கெட் கேப் which ever comes first. ஸோ 100 மில்லியன் மார்க்கெட் கேப் வந்து வந்தாலும் சரி அல்லது 90 நாட்கள் வந்தாலும் சரி, அந்த டைமில் உங்களுக்கு வந்து காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணுவோம். இதில் எது முதல்ல வந்தாலும் அந்த டைமில் நாங்கள் என்ன பண்ணிடுவோம், ஏர்ட்ராப் காயின் வந்து ரிலீஸ் பண்ணிடுவோங்க. டேக் ஃபார் எக்ஸாம்பிள் இன்னொரு 40 நாளிலேயே வந்து காயினுக்கான சப்ளை வந்து பார்த்திங்கனாக்க மார்க்கெட் கேப் வந்து 100 மில்லியன் வந்துருச்சு அப்படின்னாக்க ஆட்டோமேட்டிக்காக 40 நாளே நம்மளுக்கு காயின் வந்து ரிலீஸ் பண்ணிடுவாங்க ஏர்ட்ராப், ஓகேங்களா? ஸோ
இதில் எது ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி தான் 100 மில்லியன் மார்க்கெட் கேப் ஃபஸ்ட்டு வந்தாலும் சரி, அல்லது 90 டேஸ் ஆகியும் 100 மில்லியன் மார்க்கெட் கேப் வரல, பட் 90 நாள் ஆகிடுச்சு அப்படின்னாலும் நம்மளுக்கு என்ன பண்ணிடுவாங்கன்னா 90வது நாள் வந்து காயின் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. அன்றைக்கி என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு நீங்கள் என்ன பண்ணலாம், காயின் செல் பண்ணி வித்ட்ரா பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ரைட். டோக்கன் அலோகேஷன் இப்போ என்ன சொல்கிறாங்க அப்படின்னாக்க 0.8% ஃபார் த மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன்ஸ். ஸோ மாஸ் டிஸ்ட்ரிபியூஷன் அப்படிங்கிறதுனாக்க ஏர் ட்ராப் தான். ஓகேங்களா, 0.8% வந்து ஏர் ட்ராப், ஃபுல் ஏர் ட்ராப். ஓகேங்களா, 9 லெவல் டெப்த்தில் எவ்வளோ இருந்தாலும் ஏர்ன் பண்ண முடியுமோ, எந்த அளவுக்கு ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான காயின்ஸ் வந்து அதிகமாக கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். இங்கே கொடுக்குறது எல்லாமே பாயிண்ட்ஸில் தான், சி பாயிண்ட்ஸில் தான் கொடுக்குறாங்க. அந்த சி பாயிண்ட்ஸ்க்கான கால்குலேஷன் வந்து நான் பின்னாடி சொல்கிறேன். ஓகேங்களா, ரைட். அடுத்து வந்து 0.05% வந்து பார்த்திங்கன்னா டாப் 100 ரெஃபரர்ஸ். யார் அதிகமாக வந்து நீங்கள் ரெஃபர் பண்ணுறீங்களோ பெரிய லீடர்ஸ்க்கு வந்து பார்த்தீங்கன்னாக்கா 0.05% வந்து ஒதுக்குறாங்க. அதே மாதிரி வந்து டாப் 1000 ரெஃபரர்ஸ், அதே மாதிரி டாப் 1000 லீடர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு 0.05% வந்து அலோகேட் பண்ணுறாங்க. அதே சமயத்தில் வந்து இந்த 9 லெவல் டெப்த்தில் வந்து 1000 டீம் பில்டர்ஸ் இருக்காங்க இல்லையா, அவங்களுக்கு வந்து 0.05% வந்து அலோகேட் பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஸோ இது எல்லாமே வந்து அலோகேஷனு. அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ஹவ் இட் ஒர்க்ஸ்னு கொடுத்துருக்காங்க. ஸோ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணிங்க அப்படின்னாவே உங்களுக்கு 1000 சி பாயிண்ட்ஸ் கிடைச்சிரும். 9 லெவல் டெப்த்து. ஸோ நீங்கள் டேரெக்டாக ஸ்பான்சர் பண்ணுறவங்க எல்லோருமே லெவல் 1ல் இருப்பாங்க. லெவல் 1ல் இருக்கிறவங்க ஸ்பான்சர் பண்ணுறவங்க அப்புறம் லெவல் 2, லெவல் 2ல் இருக்கிறவங்க ஸ்பான்சர் பண்ணுறவங்க அப்புறம் லெவல் 3 அப் டு 9 லெவல் வரைக்கும் போகும். ஸோ 9 லெவல் டெப்த்து. 9 லெவலில் எங்கே ஐடி இறங்கினாலும் உங்களுக்கு 1000 காயின்ஸ் வந்து உங்களுக்கு 1000 சி பாயிண்ட்ஸ் வந்து உங்களுக்கு கிடைக்கும். ஓகேங்களா, ரைட். ஹவு சி பாயிண்ட்ஸ் கன்வெர்டட் டு சைபர் டாஜ். இப்போ உங்களுக்கு சி பாயிண்ட்ஸாக கொடுக்குறாங்க இல்லையா, இது வந்து டாஜ் காயினை எப்படி நம்மளுக்கு கன்வெர்ட் பண்ணி கொடுப்பாங்க அப்படின்னாக்க 1 சி பாயிண்ட்ஸ் ஈக்குவல்ஸ் டு எக்ஸ் இன்ட்டு 1 சைபர் டாஜ். அப்போ 1 சைபர் டாஜ் ஈக்குவல்ஸ் டு, அப்போ எக்ஸ் ஈக்குவல் டு என்னன்னாக்கா 8 மில்லியன் சைபர் டாஜ் டிவைட் பை டோட்டல் சி பாயிண்ட்ஸ் டைம் ஆஃப் வித்ட்ராவல். ஒன்றும் கிடையாது ஃப்ரெண்ட்ஸ். எவ்வளோ அப்படின்னாக்க இப்போ வந்து நம்மளுக்கு 8 மில்லியன் காயின் வந்து நம்மளுக்கு ஏர் ட்ராப்பில் கொடுக்குறாங்க. அதாவது 80 லட்சம் காயின். அந்த 80 லட்சம் காயின் டிவைடட் பை டோட்டலாக பீப்புள் எவ்வளோ சி பாயிண்ட்ஸ் வந்து ஏர்ன் பண்ணியிருக்காங்களோ அந்த சி பாயிண்ட்ஸால் டிவைட் பண்ணோம்னாக்க எவ்வளோ வருமோ அதுதான் வந்து நம்மளுக்கு கிடைக்கக்கூடிய காயின்ஸ், சைபர் டாஜ் காயின்ஸ். ஓகேங்களா, ஸோ இதுதான் விஷயம். அதனால் முடிந்த அளவுக்கு நீங்கள் சி பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அந்தளவுக்கு உங்களுக்கான ரிவார்டு சைபர் டாஜ் காயின் வந்து உங்களுக்கு அதிகமாக கிடைக்கும். நல்லா நோட் பண்ணுங்கள். ஒரு சைபர் டாஜ் காயினோட ப்ரைஸ் வந்து கரண்ட் ப்ரைஸ் 0.007. நம்மளுக்கு ஏர் ட்ராப் ரிலீஸ் பண்ணுறாங்கிறாங்க, ஒரு காயினோட ரேட் வந்து $0.1 இருக்கும்போது உங்களுக்கு நான் ஏர் ட்ராப் காயினை ரிலீஸ் பண்ணி தரேன்னு சொல்கிறாங்க. அப்போ $0.1 கிட்டத்தட்ட நம்ம நாட்டு காசுக்கு 9 ரூபாய். ஒரு காயினோட ரேட் வந்து 9 ரூபாய் இருக்கும் பொழுது நீங்கள் சி பாயிண்ட்ஸ் எவ்வளோ ஏர்ன் பண்ணுறீங்களோ அதுக்கு ஈக்குவலான உங்களுக்கு சைபர் டாஜ் காயின் கன்வெர்ட் பண்ணி உங்களுக்கு காயினை வந்து நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணி கொடுப்போம் அப்படின்னு சொல்லிட்டாங்க. ஓகேங்களா, ஸோ டியர் ஃப்ரெண்ட்ஸ், இப்போயே நீங்கள் வாங்குறதுக்கு விருப்பம் இருக்கிறவங்க நீங்கள் ஃபேண்டம் வாலெட்டில் சோல்ஃப்ளவர்லேயே வந்து பார்த்தீங்கன்னாக்க சொலானா காயின் இருந்துச்சுன்னா நீங்கள் டெபாசிட் பண்ணி காயினை பை பண்ணுறதுனாக்க பை பண்ணி வைக்கலாம். அது வந்து இண்டிவிஜுவலாக அது பை பண்ணுறது உங்களுக்கு தனிப்பட்ட விருப்பம். ஓகேங்களா, இல்லை சார் நான் ஏர் ட்ராப்பில் ஏர்ன் பண்ணுறேன் அப்படின்னாக்க நீங்கள் டீம் எடுத்து ஏர் ட்ராப்லேயே நீங்கள் என்ன பண்ணலாம், காயின்ஸ் வந்து ஏர்ன் பண்ணலாம். ஓகேங்களா, ரெண்டுமே பண்ணுறவங்களும் பண்ணலாம். ஓகே, ஸோ இது முக்கியமான பாயிண்ட்ஸை நோட் பண்ணிக்கோங்க. ரைட். ஸோ இப்போ நான் சொன்ன விஷயங்கள் தான் இங்கே எல்லாமே வந்து நம்மளுக்கு இங்கே கொடுத்துருக்குறாங்க. ஸோ 100Kலேருந்து வந்து பார்த்தீங்கன்னா 7 மில்லியன் மார்க்கெட் கேப் வந்து லாஸ்ட்டு 60 நாளிலே ரீச் ஆகிடுச்சு. ஓகே, நீங்கள் வந்து சார்ட் எடுத்து செக் பண்ணி பார்த்தீங்கன்னாவே உங்களுக்கு தெரியும். ஓகேங்களா, இதில் இருக்கக்கூடிய முக்கியமான கீ பாயிண்ட்ஸ் வந்து இதுதான். ஸோ உங்களுக்கு காயின்ஸ் வந்து எங்கே லிஸ்ட் பண்ணியிருக்காங்கிறதையும் உங்களுக்கு நான் காமிச்சிட்டேன். ஓகேங்களா, இதில் வந்து பார்த்திங்கன்னா சின்னதாக ஒரு PDF வந்து நம்மளுக்கு லான்ச் பண்ணியிருக்காங்க. நீங்கள் ஐடி ரிஜிஸ்டர் பண்ணதே உங்களுக்கு ஐடியிலே வந்து PDF வந்து உங்களுக்கு இருக்கும். ஓகேங்களா, ரைட். இதில் முக்கியமாக அவங்க சொல்லக்கூடிய விஷயங்கள் என்ன அப்படின்னாக்க, நான் யூட்டிலிட்டி காயின்ஸ்னு சொன்னேன் இல்லைங்களா, அதாவது இது வந்து மீம் காயின் தான். பட் மீம் காயினாக இருந்தாலும் இந்த காயினுக்கு முக்கியமான பயன்பாடு இருக்கிறது. பயன்பாடுடன் கூடிய ஒரு முக்கியமான மீம் காயின். அதனால் கண்டிப்பாக இந்த காயின் வந்து 100% பொட்டன்ஷியல் உள்ள ஒரு காயினை. ஸோ மிஸ் பண்ணிடாதீங்க. ஓகேங்களா, ஸோ அப்கமிங் யூட்டிலிட்டி ப்ராடக்ட்ஸும் சொல்லியிருக்காங்க. என்னென்ன அப்படின்னாக்க AI பேஸ்டு ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க கொண்டு வராங்க. அதாவது ஆர்டிஃபிஷியல் இன்டெலிஜென்ஸ் சம்மந்தமான ப்ராடக்ட்ஸ் தான் அவங்க கொண்டுட்டு வர போகிறாங்க. ஸோ கட்டிங் எட்ஜ் AI டூல்ஸ் அவைலபிள் ஃபார் பர்ச்சேஸ் வித் சைபர் டாஜ் அண்ட் அதர் கிரிப்டோ கரன்சிஸ். ஓகேங்களா, ஸோ
அதான் ரோபோட்ஸ். ஓகே சார், ரோபோட்ஸ் மேக்ஸிமம் இது வந்து ரோபோட்ஸாக தான் இருக்கும். அதை வந்து நம்ம சைபர் டாஜ் காயினை கொண்டு நம்ம பை பண்ணலாம். அப்படி இல்லை அப்படின்னா அதர் கிரிப்டோ கரன்சிஸை வச்சு நம்ம என்ன பண்ண முடியும், பை பண்ண முடியும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா ரியல் யூஸ் கேஸ் ஃபார் சைபர் டாஜ் டோக்கன் இன் த ஏஐ செக்டார். ஏஐ செக்டாரில் வந்து கண்டிப்பாக ரியல் யூஸ் கேஸில் வந்து நம்மளுக்கு இந்த காயின் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. அடுத்து வந்து பார்த்திங்கனாக்கா அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ ஷேர் மாடல்லையும் வந்து பார்த்திங்கனாக்கா சைபர் டாஜ் காயின் வந்து யூஸ் பண்ண போகிறாங்க. ஏர்ன் எ ஷேர் ஆஃப் அட்வர்டைஸ்மெண்ட் ரெவென்யூ ஆன் த சைபர் டாஜ் பிளாட்ஃபார்ம். ஸோ சைபர் டாஜ் பிளாட்ஃபார்மில் அட்வர்டைஸ்மெண்ட் மூலிமா வரக்கூடிய இன்கம்லேயும் நம்ம என்ன பண்ண முடியும்னாக்கா இதில் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான ஒரு வாய்ப்பு வந்து நம்மளுக்கு கொடுக்குறாங்க. ஓகேங்களா, ஒரு குறிப்பிட்ட ஷேர் வந்து ஏர்ன் பண்ணுறதுக்கான வாய்ப்பு இருக்குது. எ கேம் சேஞ்சிங் இன்டெகிரேஷன் ஃபார் அவர் 1 million+ கம்யூனிட்டி. ஆல்ரெடி இந்த காயினுக்கான கம்யூனிட்டி மெம்பர்ஸ் வந்து பார்த்திங்கனாக்கா ரொம்ப ஸ்ட்ராங்கான கம்யூனிட்டிக்குள்ளே ஒரு மெம்பர் ஒரு காயின். ஓகேங்களா, இந்த காயினுக்கான கம்யூனிட்டி வந்து பார்த்திங்கனாக்கா 2,91,000 ஃபாலோவர்ஸ் வந்து டெலிகிராமில் வந்து ஃபாலோ பண்ணுறாங்க. ஓகேங்களா, ஒரு முக்கியமான ப்ராஜெக்ட்டு. ஸோ இந்த ப்ராஜெக்ட் வந்து மிஸ் பண்ணிடாதீங்க. முடிஞ்ச அளவுக்கு ஏர் ட்ராப்பில் எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணுங்கள். அட் த சேம் டைம் ஏர் ட்ராப்பில் ஏர்ன் பண்ணுறதோடு மட்டும் இல்லாமல் நீங்கள் ஃபேண்டம் நெட்டில் கொஞ்சம் நீங்கள் என்ன பண்ணுறீங்க, காயின்ஸை வந்து பை பண்ணி வைங்க. ஏன்னாக்க இந்த காயின் வந்து எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ணவே இல்லை. இப்போ தான் சிஎம்ஸில் லிஸ்ட் பண்ணியிருக்காங்க. அடுத்தது வந்து பார்த்திங்கன்னா சம் எக்ஸ்சேஞ்சஸ்லேயும் லிஸ்ட் பண்ண போகிறாங்க. ஓகேவா, அது என்னென்ன எக்ஸ்சேஞ்ச் அப்படிங்கிறதையும் கொஞ்சம் லிஸ்ட்டு கொடுத்துருக்காங்க. அதை என்னோடய ஐடி நான் ஓப்பன் பண்ணி நான் காட்டுறேன். ஓகேங்களா, ஸோ இந்த காயினை பார்த்தீங்கன்னா ஓரளவுக்கான இன்ஃபர்மேஷன்ஸ் வந்து உங்களுக்கு நான் சொல்லிட்டேன். டேர்ம்ஸ் அண்ட் கண்டிஷன்ஸை பொறுத்த வரைக்கும் நீங்கள் மெயில் வந்து ஒரு மெயில் தான் யூஸ் பண்ணணும். உங்கள் மெயில் வந்து வெரிஃபை பண்ணுறதுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு உங்கள் ஐடியிலே ப்ரொவைட் ஆகிருக்கும். அது மட்டும் இல்லை, நீங்கள் வித்ட்ராவல் பண்ண ஒரு 90 நாள் டைம் இருக்குது. நீங்கள் வித்ட்ராவல் பண்ணும்பொழுது உங்கள் வேலெட்டில் அட்லீஸ்ட்டு ஒரு சைபர் டாஜ் காயினாவது உங்கள்கிட்ட என்ன பண்ணியிருக்கணும், நீங்கள் பை பண்ணி வாங்கி வச்சுருக்கணும். ஓகேங்களா, அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சைபர் டாஜ் ரிசர்வ் த ரைட் டு மாடிஃபை த C-Points ஃபார்முலா அண்டு லிஸ்ட் நேம் இஃப் நீடட். ஓகேங்களா, ஸோ அந்த ஃபார்முலா வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ரைட்ஸ் உங்களுக்கு இருக்குதுன்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். ஸோ சைபர் டாஜ் அப்படிங்கக்கூடிய ஒரு மீம் காயின் வந்து ஒரு முக்கியமான காயின்ஸ். இந்த காயினுக்கான ஏர் ட்ராப் வந்து லான்ச் பண்ணியிருக்காங்க. இந்த ஆப்பர்ச்சுனிட்டியை வந்து மிஸ் பண்ணிடாதீங்க, கரெக்டாக யூட்டிலைஸ் பண்ணிக்கோங்க. ஓகேங்களா, ரைட். இப்போ நீங்கள் ரிஜிஸ்டர் பண்ணுறதை பற்றின டீட்டெயில்ஸ் நான் சொல்கிறேன். உங்களுக்கு தேவையான ரிஜிஸ்ட்ரேஷன் லிங்க் வந்து கீழே டிஸ்கிரிப்ஷனில் கொடுக்குறேன். அந்த லிங்க்கை நீங்கள் ஓப்பன் பண்ணிங்கனாக்கா உங்களுக்கு ஜஸ்ட்டு வந்து பார்த்திங்கனாக்கா உங்களுடைய இமெயில் ஐடி தான் ஃபஸ்ட்டு கேட்கும். உங்கள் இமெயில் ஐடி கொடுத்து சைன்அப் பண்ணிங்கனாக்கா உங்களோட நேம், ஃபஸ்ட் நேம், லாஸ்ட் நேமு, என்ன கண்ட்ரி, இந்த டீட்டெயில்ஸ் கேட்கும். பாஸ்வேர்டு செட் பண்ண சொல்லும். நீங்களே ஒரு பாஸ்வேர்டு கொடுத்து என்டர் பண்ணிங்க அப்படின்னாக்க உங்களுக்கான டேஷ்போர்டு வந்து ஓப்பன் ஆகும். ஓகேங்களா, ஸோ டேஷ்போர்டு வந்து உங்களுக்கு இப்படி தான் இருக்கும். உங்களுக்கு தேவையான ப்ரெசன்டேஷன் இப்போ நான் உங்களுக்கு காமிச்சேன் இல்லையா, அந்த ப்ரெசன்டேஷன் PDF ஃபைல் வந்து பார்த்திங்கனாக்க என் மேலேயே ஃபஸ்ட் பாயிண்ட்டே இருக்கும். நீங்கள் ரிஜிஸ்ட்ரேஷன் பண்ணதுக்காக ரிஜிஸ்ட்ரேஷன் பாயிண்ட் வந்து உங்களுக்கு ஒரு 1000 பாயிண்ட்ஸ் கிடச்சிரும். ஓகேங்களா, உங்களோட ரெஃபரல் ரிவார்டு வந்து இங்கே மேலே இருக்கும். ஓகேங்களா, அது உங்களுக்கு காமிச்சு நான் இது வரைக்கும் யாரையுமே ரெஃபர் பண்ணல. இப்போ தான் ஃப்ரெஷ்ஷாக வந்து வீடியோ நான் கொடுக்குறேன். ரைட்டா, ஸோ 90 டேஸ்க்கு அப்புறமேலுக்கு உங்களுக்கான காயின்ஸ் வந்து ரிலீஸ் பண்ணி கொடுத்துருவாங்க. ஸோ அதுக்கான கவுண்ட் டவுன் வந்து ஓடிட்டுருக்கு, டேஸும் கவுண்ட் டவுன் போயிட்டுருக்கு. உங்களுக்கான லிங்க் வந்து உங்களுக்கு தேவையான ரெஃபரல் லிங்க் வந்து இங்கேயே மேலேயே ப்ரொவைட் பண்ணியிருப்பாங்க. அந்த லிங்க்கை நீங்கள் காப்பி பண்ணி உங்கள் நண்பர்களுக்கு நீங்கள் ஷேர் பண்ணிக்கலாம். காயினுக்கான கரண்ட் ப்ரைஸ் ஆக்ஷன் வந்து உங்களுக்கு நீங்கள் இதிலேயே பார்த்துக்கலாம். காயினோட ப்ரைஸ் 0.007298 போயிட்டுருக்குது. ஓகேங்களா, ரைட். எக்ஸ்ட்ரா நீங்கள் காயின் ஏர்ன் பண்ணுறதுக்கு 2 ஆப்ஷன் கொடுத்துருக்காங்க. ஒன்று டெலகிராமில் ஃபாலோ பண்ணுறது, இன்னொன்று ட்விட்டர், இன்னொன்று வந்து யூடியூப் சேனலில் வந்து ஃபாலோ பண்ணுறது. இந்த 2 டாஸ்க்கு நீங்கள் கம்ப்ளீட் பண்ணிங்கனாக்க எக்ஸ்ட்ரா வந்து ஒரு 500 C-Points வந்து உங்களுக்கு கிடைக்கும். இது எல்லாமே லெவல் ஹிஸ்ட்ரி. ஃபஸ்ட் லெவல் எத்தனை பேர் இருக்காங்க, செகண்ட் லெவல், தேர்ட் லெவல், ஃபோர்த் லெவல், அப் டு 9 லெவல் வரைக்கும் டெப்த் இருக்குது. முடிஞ்ச அளவுக்கு எவ்வளோ ஏர்ன் பண்ண முடியுமோ ஏர்ன் பண்ணிக்கோங்க. அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இங்கே என்ட்ரி போகிறது பூராமே நைஜீரியாக்காரங்க தான் இறங்கி அடிக்கிறாங்க. ஓகேங்களா, ஸோ இந்தியாவில் மேபி நாம தான் ஃபஸ்ட் வீடியோவாக இருக்கும்னு நினைக்கிறேன். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா காயின்ஸ் வந்து என்னென்ன எக்ஸ்சேஞ்சில் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க அப்படிங்கிறதுக்கான டீட்டெயில்ஸ் வந்து கீழே போயிட்டுருக்கு. ஓகேங்களா, ஸோ மெக்ஸு, XT, பிட்மார்ட்டு, என்ன எக்ஸ்சேஞ்ச் தெரியல, ஞாபகத்து வரல, அது Gate.io, பிட்கெட். ஓகேங்களா, ஸோ இந்த எக்ஸ்சேஞ்சஸ்லாம் வந்து அடுத்தது இந்த காயின்ஸ் வந்து லிஸ்ட் பண்ண போகிறாங்க. காயின் வந்து இந்த எக்ஸ்சேஞ்செல்லாம் லிஸ்ட் பண்ணிட்டாங்க அப்படின்னாக்க காயினோட ப்ரைஸ் வந்து மிக விரைவில் ஒரு நல்ல ப்ரைஸ் வந்து ரீச் ஆகும். அதனால் முடிந்தவரை இப்போ ப்ரைஸ் கம்மியாக தான் இருக்குது, 0.007 தான் இருக்குது. விருப்பம் இருப்பவர்கள், நான் யாரையும் கம்பல் பண்ணல, ஃபோர்ஸ் பண்ணல, நீங்கள் என்ன பண்ணலாம் அப்படின்னாக்கா உங்களுடைய ஃபேண்டம் வாலெட்டில் வந்து நீங்கள் சொலானா காயினை டெபாசிட் பண்ணி அங்கே நீங்கள் என்ன பண்ணலாம், காயினை வந்து ஸ்வாப் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, ஸோ அவ்வளோதான் நான் சொல்ல முடியும். இதுக்கப்புறமேலுக்கு டெசிஷன் எடுக்க வேண்டியது நீங்கள் தான். ஓகேங்களா, ஸோ தட்ஸ் ஆல் டியர் ஃப்ரெண்ட்ஸ். இதில் உங்களுக்கு ஏதேனும்
சந்தேகங்கள் இருந்துச்சு அப்படின்னா நீங்கள் கமெண்ட் செக்ஷனில் கேட்கலாம். அடுத்தடுத்த அப்டேட்டுக்கு ஃபாலோ பண்ணிக்கோங்க. தேங்க்யூ ஸோ மச்.